10th குவார்டர்லிக்கு மேக்ஸ்க்கு வெறும் ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. அந்த ஒரு நாள் எப்படி பக்காவா படிச்சு சென்ட மார்க் எடுக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கூல் முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து 6 o'clock ஆரம்பி. 6 o'clock ஆரம்பிச்சாலே 5th லெசன் பார்க்கணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 லெசன் மிட்டம்க்கே படிச்சிருப்பேன். 4th லெசன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அப்போ 5th லெசன் தான் அப்போ மோர் ப்ரியாரிட்டி லெசன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5th தான் பார்க்கணும். கம்பல்சரியில அதிகமாக இதான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் ஃபார்முலாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டே 6:30 ஏஞ்சிக்கிற 6th லெசன் படிக்கிற ஃபார் டாப்பர்ஸ் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா நேற்று படிச்சதுல பெண்டிங் விட்டுருப்பீங்கல்ல அது எல்லாத்தையுமே அகைன் திருப்பி பார்த்துருங்க. அடுத்து வந்து தேர்ட் லெசனுக்கு ரொம்ப பெரிய டைம் கொடுக்கணும். வேற வழியே இல்லை, பட் படிச்சு தான் ஆகணும். ஓகே, தேர்ட் லெசன்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸி டைட்னு படிச்சிடணும். அப்புறம் 2 hours ரெஸ்ட் எடுங்க. ஸ்கூலுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாது, கஷ்டப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஃபோர்த் லெசன்ல தேரம் இருக்கும், ஜாமெட்ரி இருக்கும். அது கூட தேர்ட் லெசனோட கிராஃபும் சேர்த்து பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து டாப் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்மளோட வீடியோஸ்ல ஒன்று போட்டிருப்போம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அடுத்து 5 மார்க் ரிவிஷன் பண்ணணும். இது வந்து 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். பட் எல்லாத்தையும் படிச்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்ற ஹைலைட்ஸ் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் டே ஏன்ஸ் ஃபார்முலா ரிவைஸ் பண்றேன். ஏன்னா ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா ரிவைஸ் பண்றேன், 1 மார்க் ரிவைஸ் பண்றேன். நீ கஷ்டமா ஃபீல் பண்ற என்ன லெசனா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஹைலைட்ஸ் போய் செக் பண்ணி பாரு. உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ 10th இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹைலைட்ஸ் இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாரு. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதுல பெரிய பிரச்சனை என்ன, எதை எப்போ படிக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் படிக்கிற பேர்ல பாதிலே ஸ்டக் ஆகிட்டு புக் முடி வச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால டைமிங் ஷெட்யூல் நான் போட்டு தரேன். ஸோ நீங்க படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. மறக்காம படிங்க. அதுலயும் உங்களுக்கு பாஸ் ஆனா போதும், இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியா வீடியோ போறேன். என்னென்ன வீடியோ சொல்றேன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா கமெண்ட்ஸ் கேட்கற வீடியோஸ்க்கு நான் டக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன்.